ஒரு கல்யாணம் பண்ணும்போதும் சரி, அந்த கல்யாணத்திலேருந்து அந்த பெண் விலகி வெளியில வரும்போதும், பெற்றோர்களோட பங்கு ரொம்ப முக்கியம். கல்யாணம் பண்ணும்போது நான் பெற்றோர்களுக்கு என்ன சொல்றேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து இப்போ கல்யாணத்துக்கு பண்ணி போறாங்க அப்டின்னா, ஒரு மாப்பிள்ளை எப்டி பார்ப்பீங்க? அவர் நல்லா படிச்சிருக்காரு, ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறாரு மாசம். அவர் வந்து ஒரு சொந்தமா வீடு இருக்கு, கார் வச்சிருக்காரு. இத மட்டும் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி குடுத்து அனுப்புறீங்க. அந்த பொண்ணுகிட்ட சொல்லும்போதே, "உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறாரு. நீ ஜாலியா இருக்கலாம் உனக்கு." அப்படின்னு நெனச்சு தான் கல்யாணம் பண்ணி குடுத்து அனுப்புறீங்க. ஆனா, அம்மா அவரு ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் ஆகாத ஒரு தங்கச்சி வீட்ல இருக்கா. அவளுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு அவர் தான் செலவு பண்ணணும். அவங்க வீட்ல ஒரு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருந்தா பண்ணணும். இதெல்லாம் அவர் அந்த 1,00,000 இருந்து தான் செலவு பண்ணணும். இத தாண்டி அவர் உன்னையும் பார்த்துப்பாரு. உனக்கு பேசிக் நீட் என்ன இருக்கோ, பேசிக் அமெனிட்டீஸ் உனக்கு என்ன தேவைப்படுதோ, அத அவரு புரொவைட் பண்ணுவாரு. ஆனா, ஒரு வேள உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க வீட்ல உனக்கு நான் குடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் வந்து உனக்கு பிராண்டட் வாங்கி குடுக்குறேன். பிராண்டட் திங்ஸ் வாங்கி குடுக்குறேன். இல்ல உனக்கு தேவையான விஷயங்கள உனக்கு அளவுக்கு அதிகமாவே நான் செய்றேன். ஒருவேள இதே அளவுக்கு அதிகமான விஷயத்த உன் வீட்ல நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட எதிர்பார்ப்ப அப்டின்னா, அவரால முடிஞ்சா பண்ணுவாரு. முடியாத பட்சத்தில நீ அத ஏத்துக்கணும் அப்டின்னு முதல்ல அவங்க சொல்லிக் குடுத்து அனுப்பணும். 2வது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு எப்படி பெண்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி ஆணுக்கும் அதில இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. அவரும் அவர் சம்பாதிக்கிற பணத்த அவர் நினைக்கிற மாதிரி சில பணத்த செலவு பண்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு.